ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் தீவிரமாக நடைபெறும் திருப்பணிகள். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகிலுள்ள ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தி குருவாக விளங்கி தனி சன்னதி அமைந்துள்ள அருள்மிகு ஏலவார் குழலியம்மை உடனுரை ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம் உள்ளது. ராசி மண்டலத்தில் குரு பகவானுக்கு பரிகார தலமாக விளங்கக்கூடிய இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வருகின்ற 12/7/2024 அன்று நடைபெற உள்ளது. பொதுவாக ஆலயங்களுக்கு 12 வருடங்களுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது ஐதீகம். அதன்படி கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆலய கும்பாபிஷேகத்திற்கு பிறகு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பாலாலயம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது சுமார் 1.30 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் திருப்பணியில் ஆலயத்தின் கிழக்கு ராஜகோபுரம் மற்றும் தெற்கு ராஜகோபுரம் புனரமைக்கப்பட்டு வண்ணங்கள் தீட்டப்பட்டன. மேலும் கலங்காமல் காத்த கணபதி சன்னதி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் சன்னதிகள் திருப்பணி நடைபெற்று 39 கோபுர கலசங்கள் செய்யப்பட்டு 61 யாக குண்டங்கள் அடங்கிய யாகசாலை பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 7/7/2024 அன்று ஆலயத்தில் உள்ள கலங்காமல் காத்த கணபதிக்கு சிறப்பு யாகம், அபிஷேக ஆராதனையும் விசாக ஹோமம், மூர்த்தி ஹோமம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெறும் 12/7/2024 அன்று வரை 6 கால யாக பூஜை நடைபெற உள்ளது. தொடர்ந்து 6:15 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல மாவட்டங்கள் மற்றும் பல மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வரவுள்ளார்கள் என்பதால் முன்னேற்பாடு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெல்டா மலர் செய்திகளுக்காக ஆலங்குடியில் இருந்து சரவணன். உனது பாதமே போற்றி, போற்றி. குரு பகவானே சரணம், குரு பகவானே சரணம். கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம், நிதம் சரணம். மஞ்சளாடை கொண்ட நாயகா, ஆடும் ஞானகாரகா, வேதம் கண்ட ஈஸ்வரா, வியாழன் என்னும் மன்னவா, தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவனா.